வணக்கம். புரட்டாசி சனிக்கிழமைக்கு பெருமாளுக்கு நமக்கு எல்லாருக்கும் பிடித்த ஒரு பெருமாள் பிரசாதம். இதுக்கு நாம் ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது ஒவ்வொன்றா போட்டு தான் இதை வறுக்கணும். அதோட ஒரு அரை ஸ்பூன் எள்ளு போட்டு அதையும் வறுத்து, காரத்துக்கு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதையும் நல்லா வறுத்து, சில பேர் கடுகு போட மாட்டாங்க, நான் போடுவேன். அதையும் வறுத்து ஆறணுன்னா இதை நல்லா பவுடர் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் காஞ்சோன்னா அதில் ஒரு கட்டி பெருங்காயம், அதை பொரிஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கு லேசாக வறுத்து, அதோட ஒரு 2-3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் நல்லா வறுத்து, அதோட நம்ம தேவையான புளி தண்ணியை கரைச்சி வடிகட்டி ஊற்றணும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு. இது கொதிக்கும் போது நாம் வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை போட்டு அது நல்லா கொதிக்கும் போது நம்ம பவுடரை போட்டு நல்லா கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு பச்சரிசியை நல்லா உதிரியாக பிரித்து விட்டு, அதில் பாத்திரம் பத்தலை, நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளி காய்ச்சலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறணும். கிளறும்போது கரண்டியோட காம்பு வச்சு கிளறினீங்கன்னா சாதம் உடையாது. நாங்கள் புரட்டாசி சனிக்கிழமைக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணுவோம். சேப்பங்கிழங்கை வேக வச்சு சின்னதாக கட் பண்ணி அதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எண்ணெய் காஞ்சானா வெறும் கடுகு மட்டும் போட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த சேப்பங்கிழங்கு போட்டு பொறுமையாக நல்லா பரட்டி விடணும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. அதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் சூப்பரான ஒரு சேப்பங்கிழங்கு வறுவல்